கைஸ் லைஃப்ல என்னைக்குமே இவங்கள மட்டும் நம்பிடாதீங்க. அது யாருன்னு சொல்ற வீடியோ ஃபுல்லா பாருங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கூட உதவி செய்வான்பா. ஆனா இந்த சொந்தக்காரங்களை நம்பவே முடியாது. இதை கண்டிப்பா லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களை மீட் பண்ணும்போது உங்க பாஸ்ட் மிஸ்டேக்ஸை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ உங்க பாசிபிலிட்டிஸை தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனா உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க யாரு, உங்க லிமிட்ஸ் என்ன, உங்களுடைய பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னன்னு எல்லாமே தெரியும். உங்களுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க சப்கான்சியஸாவே அவங்களுக்கு ஃபெமிலியரா இருக்க உங்களோட பழைய வெர்ஷனை தான் எதிர்பார்ப்பாங்க. உங்க வளர்ச்சி அவங்களுடைய செல்ஃப் இமேஜை கொஸ்டின் பண்ணும். அது கம்பேரிசனா மாறும். கம்பேரேட்டிவ்லி அவங்களோட நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்றது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ணும். இங்கதான் பிரச்சனையே. அவங்களுக்கு உங்க வளர்ச்சியில பொறாமலாம் இல்லை. நீங்க வளர்ந்துட்டா பவர் உங்க கையில வரும். பவர் உங்க கையில இருந்தா நீங்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டீங்க. எல்லாராலையும் இந்த பவர் டைனாமிக்ஸை ஏத்துக்க முடியாது. திஸ் இன்க்ளூட்ஸ் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக உங்கள் கோல்ஸை, உங்கள் ஆம்பிஷன்ஸை நீங்கள் மாற்றவே கூடாது. உங்கள் வளர்ச்சியில் உண்மையாகவே அக்கறை இருக்கவங்க உங்கள் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸை பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய பாசிபிலிட்டிஸ், உங்களால் என்ன முடியுன்றதை தான் பார்ப்பாங்க. இந்த ரிலேட்டிவ்ஸால் பாதிக்கப்பட்ட உங்கள் ஃப்ரெண்டுக்கோ, பாய் ஃப்ரெண்டுக்கோ, கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ அனுப்பிட்டு நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.